ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய சண்டே ஸ்பெஷலும் சண்டே ஒர்க்கும் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். கொஞ்சம் ஏன்னா பசங்களுக்கு லீவு, அவங்களும் தூங்குறதுக்கு லேட் ஆக்குறாங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் லேட்டாக தான் எந்திரிச்சோம். காலையில் சாப்பாடு மட்டும் வச்சுட்டேன். காலையில் டிஃபனுக்கு எப்பவுமே தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு உளுந்தங்கஞ்சி தான் ரெடி பண்ணேன். உளுந்தங்கஞ்சி ரொம்ப நல்லது. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, அப்போலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து உளுந்தங்கஞ்சி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ தான் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தெரியுது, எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு சாப்பிடாதது. அதனால் என் பிள்ளைங்களுக்கு நான் சரி அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். அவங்களே மோஸ்ட்லி ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி கொடுங்க. இல்லை மோஸ்ட்லி பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. அது கொடுத்தது அவங்க வளரும் போதும் சரி, அவங்க பெரிய பிள்ளைய ஒரு மெச்சூர்டாக ஒரு வயசுக்கு வரும்போதும் சரி, அவங்களுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. நீங்களும் கொடுங்க. தேங்காய், மண்டை வெல்லம் அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். மோஸ்ட்லி சீனி அவாய்ட் பண்ணிடுங்க. காலையில் அவர் இன்றைக்கி சண்டே அவர் கண்டிப்பாக வேலை இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் லீவாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் அவருக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும். அதனால் அவருக்கு அப்படியே கிளம்பிட்டார். அவருக்கு சாப்பாடு மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். மத்தியானத்துக்கு நான்வெஜ் தான் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நாங்களும் அப்படியே கிளம்பணும். அவர் கிளம்புனதுக்கப்புறம் நாங்களும் மீன் வாங்குறதுக்கு கிளம்பணும். மீன் கடைக்கு அங்கே போய் பார்த்தா மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கணும். மோஸ்ட்லி புரட்டாசி விரதம் நாங்கள் பிடிக்கிறதில்ல. நாங்கள் கும்பிட்டு பழக்கம் இல்லை. அதனால் நாங்கள் கும்பிட்றதில்ல. அப்படியே நாங்களும் மீன் வாங்குறதுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டில் பசங்களும் வெளியில் போகணுங்கிற மாதிரி ஒரே ஜாலியாக தான் இருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் வேறு லீவு, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணும், எங்கேயாச்சும் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சரி அப்படியாச்சும் வெளியிலாச்சும் போய்ட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுல நாங்கள் இந்த மாதிரி வெளியில் போகணும் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டதில்லை. நாங்கள் வீட்டுக்கிட்டே நானும் எங்கள் அக்காவும் விளையாடுவோம் செய்வோம். எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கும் நேரம் இல்லை. எங்கள் வீட்லேயும் நாங்கள் அப்படி கேட்டதும் இல்லை. நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இந்த காலத்தில் இருக்கவங்க அப்படி இல்லை. எங்கேயாச்சும் வெளியில் போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வெளியில் போகணும், படத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. சரி அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இந்த பிள்ளைங்களையும் நம்ம பாடுபடுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க எல்லா பேரண்ட்ஸும். அப்படியே மீன் அங்கே எப்போயும் வாங்குகிற கடைக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே போய் வஞ்சரம் தான் இருந்துச்சு. இங்கே கடல் ஏரியா கிடையாது. அதனால் வஞ்சரம் தான் நாங்கள் வாங்கினோம். வாங்கிட்டு வந்துட்டு வெட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க கடையிலே வெட்டி கொடுத்துட்டாங்க. சரி வந்ததுக்கப்புறம் கழுவுன்னு சொல்லிட்டு பாத்திரம் மட்டும் கொஞ்சம் கிடந்துச்சு, அதை கழுவிட்டு அவங்களுக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் கடைக்கு போய்ட்டு 2 பேரும் குடித்தாங்க. அவங்க அம்மா இது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் குடித்தாங்க. இருந்தாலும் கண்டிப்பாக குடிச்சாகணும்னு சொல்லிட்டு குடிக்க சொன்னேன். குடிச்சிருக்காங்க. உங்கள் வீட்டில் பசங்க இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி எல்லாத்தையும் குடிச்சிருவாங்களா அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அப்படியே மசாலாலாம் மீனுக்கும் சிக்கனுக்கும் தடவி வச்சேன். நான் மீன் மட்டும்தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பாப்பா என்ன சொல்லிட்டா, எனக்கு கண்டிப்பாக சிக்கன் வேணுமா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி போன வாரமும் எதுவும் நான்வெஜ் எதுவும் செய்யலை. அதனால் இந்த வாரம் சரி நான்வெஜ் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் மீன் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் சிக்கன் மோஸ்ட்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு, சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மோஸ்ட்லி சிக்கன் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. மீன் எங்கே லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் எப்போயாச்சும் தான் கொடுக்குறது, வாரத்தில் ஒரு நாள் தான் கொடுக்குறது. சரி கொடுக்கலாமே, சரி சின்ன பிள்ளைங்க தானே ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். உங்கள் வீட்டில் பசங்க இதே மாதிரி தான் சிக்கன் தான் சாப்பிடுவாங்களா, மீன் சாப்பிடுவாங்களான்னு தெரிஞ்சு இப்போ இருக்கிற பசங்க எங்கே அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம பேரண்ட்ஸும் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஹெல்த்தியாக இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. மீன் குழம்பு வைக்க ரெடி பண்ணிட்டேன். தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டுட்டு, வெந்தயம் மட்டும் போட்டுட்டு தாளிச்சிட்டு புளி ஊற்றி வைக்கிறேன். ஒவ்வொரு ஊர் சைடு தேங்காய் சில்லாம் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. இது காரைக்குடி சைடு இந்த மாதிரி தான் வைப்பாங்க. நான் காரைக்குடி தான் வைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். குழம்ப மட்டும் அப்படியே கூட்டி போட்டுட்டு சிக்கன் மட்டும் அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு சமைக்கிறதுக்கெலாம் அவ்வளோவா சொல்லி கொடுத்ததில்ல. நானும் யூடியூப்லலாம் நிறையா பார்த்து தான் சமைக்க கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோவா நான் சமைக்க மாட்டேன். வீட்டில் இருக்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். காலேஜ் போவேன், வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், வேலைக்கு போனேன், அவ்வளோதான். அப்படியே வந்தாச்சு, அப்படியே பொழுதையும் ஓட்டியாச்சு. இனி என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லா வேலையும் நம்ம தானே பார்க்குற மாதிரி இருக்கும். லேடிஸுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி கண்டிப்பாக சுச்சுவேஷன் அமைய தான் செய்யும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும்.
மேரேஜுங்கிறது வந்து ஒருத்தங்களுக்கு நல்லா அமையும், ஒருத்தங்களுக்கு வந்து கஷ்டமாக அமையும். அது எல்லாத்தையும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வாழ்க்கைங்கிறது ஒரு விட்டு கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். கல்யாண வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி விட்டு கொடுத்து போவீங்க, உங்கள் ஹஸ்பண்டை வந்து உங்கள்கிட்ட எப்படி விட்டு கொடுத்து போவார்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறவங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதிகளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், விட்டு கொடுக்குறதும் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து லைஃப் பார்ட்னரும் சரி, நம்மளோட குடும்ப வாழ்க்கையும் சரி நம்ம நல்லா கொண்டுட்டு போக முடியும். இல்லைன்னா சண்டை, எலியும் பூனைங்கிற கதை மாதிரி சண்டை வந்துட்டு தான் இருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் அந்தளவு சண்டை போட்டாலுமே அடுத்த செகண்டே நாங்கள் வந்து பேசிடுவோம். ஒன்று அவர் பேசுவார், இல்லைன்னா நான் பேசுவேன். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்து ஜென்ஸ் யாரும் இறங்கி வர மாட்டாங்க. லேடிஸ் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். நீ என்ன பண்ணுறது, விட்டு கொடுத்து போகிறது கெட்டு போவதில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த கதைக்கு யாருக்காண்டிங்க விட்டு கொடுத்து போகிறோம், நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட பிள்ளைங்க, அவங்களுக்காண்டி விட்டு கொடுத்து போகிறோம். அதுவே ரொம்ப அழகாக தாங்க இருக்கும். வாழ்க்கையை எப்போயுமே சந்தோஷமாகவே வச்சுக்கோம். நீங்களும் விட்டு கொடுத்து பாருங்கள். மோஸ்ட்லி சண்டை பெரிய சண்டை வர அளவுக்கு வச்சுக்காதீங்க. சின்ன சண்டையாக இருக்கும்போது சமாதானப்படுத்திடுங்க. ஒருத்தரை வந்து சண்டை போட்டாலும் மறுநாள் காலையில போய் பேசிடுங்க. யாரும் பேசாமல் இருக்காதீங்க. அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது மோஸ்ட்லி லேடிஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே இதுதாங்க என்னோடய ரொட்டீன் வேலை. முடிச்சாச்சு, ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த நான்வெஜ் எடுத்தாவே நம்மளுக்கு ஒரு வேலை, பெரிய வேலையாக தான் இருக்கும். அந்த வேலையை ஒரு வேலையை முடிச்சுட்டேன். இனி நைட்டுக்கு வந்து அதே குழம்பு இருக்கும், சாப்பாடு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே வேலை இருக்காது. அவங்க 2 பேருக்கும் சாப்பாடை மட்டும் அப்படியே போட்டு கொடுத்துட்டேன். சாப்பாடை வந்து கொடுத்தாச்சு. அவங்களுக்கு சிக்கன் 65 கண்டிப்பாக வேணும்னு சொன்னாங்க. அது மாதிரி சிக்கன் 65 செஞ்சாச்சு. சிக்கன் 65 வேணும்னு சொன்னாங்க. அதை கரெக்டாக சாப்பிட்றாங்களான்னு தெரியலை. பார்ப்போம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாப்பாடு வந்து சிக்கனை சாப்பிட்ருவாங்க. மோஸ்ட்லி சாப்பாடு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வேஸ்ட் பண்ணாத மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு. அதுதான் ரொம்ப நல்லது. ஒரு சோறு சிந்துனா கூட எடுக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டுவார், பசங்களையும் திட்டுவார். ஏன்னா சோறுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சோறு கிடைக்காதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் தவிர, நம்ம கிடைச்ச பிள்ளைங்களுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. அதை மோஸ்ட்லி சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்து வளங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா பழகி தர்றதுக்கு மாதிரி பழகி கொடுங்க. ஓகே, பாய்.